மீன் மட்டும் நம்ம ஏன் தான் சோதிக்கணும்னு தெரியல. அப்படி அந்த மீன் என்னதான் சோதிச்சுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஎம்வி ஆங்கிலர். சரியானது ஆச்சுன்ட்டு ஃபிஷிங் ஸ்பாட் வந்து ராடரிலையும் செட் பண்ணி கேஸ்ட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரைக்கு, அடுத்து கேஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரைக்கு, அடுத்தடுத்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் அடித்தா மீன் வரல. என்னன்னு யோசிச்சு பார்த்தா ஆர்வத்தில் தவளையை மீன் முழுங்குறதுக்குள்ளேயுமே நான் அடிச்சிட்டேன். இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் ஆர்வப்பட்டு எடுத்தோன்னே ஸ்ட்ரைக் கிடைக்கவும் எல்லாருக்கும் இந்த ஆர்வம் வரும். எப்போயுமே மீன் அடித்தா ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி அடிங்க. அப்போ தான் மீன் மாட்டும், ஹூக் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப்போட மூளையை வச்சு தரமாக ஒரு மீனையும் ஃப்ராகை முழுங்க விட்டு அடித்து பிடிச்சாச்சு. இன்றைக்கி பிடிச்ச மீன் ஒரு 3 தரமான மீன் பிடிச்சோம். நல்ல ஒரு சைஸான மீன் பிடிச்சோம். இன்றைக்கி பிடிச்ச எல்லா மீனுமே ஒரு 1 kg இருக்கும். அப்புறம் நம்ம போடுற வீடியோ எல்லோரும் ஒரு 1000 பேருக்கு மேலே பார்க்குறீங்க. ஒரு 1K வியூஸ் போயிடுது. பட் அந்த லைக்கு மட்டும் போடாமல் இருக்கீங்க. அந்த லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணுமா? ஃபிஷிங் ஆக்சசரிஸ் நம்மளோட சேனல் பேரை சொல்லி ஜீவன் ஃபிஷிங் டேக்கிளில் வாங்கிக்கோங்க. நம்பரை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். நம்ம சேனல் பேரை சொன்னால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாப்புல. மறந்துடாமல் கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.